தனியாக போய் கேப்சர் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கான். திரும்பி வா, போக போக விளாக் பண்ணுறேங்க. கைஸ் மஸ்ட்டு ட்ரைங்க. அங்கே வந்து சிமெண்ட்ரி போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் இருக்குங்க. அப்படியே சுற்றி காமிமாப்பில் அதை வியூ மேன், வாட்டர் வியூ மேன். கௌதம் அதுக்குள்ள டயர்ட் ஆயிடுச்சாமா. கைஸ் ரீல்ஸ் பண்ணியிருக்கோம், அதை உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் உங்களுக்கு ஆட் பண்ணுறோம், அதில் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வீடியோ சூப்பராக வரும், மாசாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு வந்து ரீல்ஸ் மறக்காமல் எடுத்தீங்கன்னா வந்தீங்கன்னா இந்த இடத்துல எடுங்க. அங்கே வந்து எங்கள் அப்பாவும் கௌதம் நின்றாச்சு. 2 பேரும் டயர்ட் ஆகிட்டாங்க. எங்கள் அப்பா டயர்ட் ஆகலை, கௌதம் டயர்ட் ஆகிட்டான். போயிட்டு வாங்கடா நான் வரல அப்படின்ட்டான். பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க நாளைய எதிர்காலத்தை பற்றி. என்னதான்டா பேசுவாங்க, அதுதான் எனக்கும் தெரியல. பேசுவாங்க அப்படியே போகிற வழி காமிக்கிறாங்க. இதுக்குள்ளலாம் போய் எடுத்துகிட்டு இருந்தோம். மெயின் இந்த மாதிரி டிஎஸ்டி வரது பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, இதுக்குள்ளே நடந்து போகணும். இப்படி இருந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். மெயினாக என்னன்னாங்க, டிஎஸ்டிக்குள்ளே வரதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒன்று அட்டை இருக்கும், சரிங்களா? இப்போ இதோ ஒன்று அட்டை இருக்கும், இன்னொன்று ஏதாவது பாம்புள்ள இருந்துச்சுன்னா. எல்லாம் டிஎஸ்டியில் அவ்வளோ மோஸ்ட்லி வராது பாம்பெல்லாம், அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இது 2 தான் பயம், வேறு எதுவும் பயம் இல்லை. வேலை செய்கிறவங்களுக்கு தான் ரிஸ்க் இல்லையா? ஆமாம், வேலை செய்ய ரிஸ்க்குனா வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் போனால் இப்படி வந்துடலாம். அவங்க அதுக்கு ஏதோ மருத்துவ முறையில் என்னமோ ஒன்று தடவுவாங்க. அது தடவுனோம்னா நம்மளுக்கு அந்த இது ஒட்டாது. இதுக்கு ஒரு கிளிப் ஆட் பண்ணுவோம் பாருங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்தாச்சுங்க. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சாப்பிட உட்காந்துருக்கோம். என்னென்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு தாங்க, நான்வெஜ் இல்லை, வெஜ்ஜாக தான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி காமிக்க முடியாது. காமிக்கிறேன், நான் காமிக்கிறேன். வெள்ளை சாப்பாடு அப்படியே கரெக்டாக இருக்குது. மீன் குழம்பு, சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் புளிக்குழம்புங்க. புளிக்குழம்பு, ஊறுகாய், முட்டைக்கோஸ் பொரியல். ஸோ இதுதான் வந்து இதுதான் இன்னையோட லஞ்சு கைஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். ஐஸ் இன்னொன்று சத்தியமாக எனக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தது அந்த வைப் வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கு. கை நடுங்க, கை அது என்ன எனக்கு போகவே இல்லை. அந்த சவுண்டு என் மைண்ட்லேயே நிற்கும். அவங்க பார்க்குறாங்க, கொடுத்துருக்காங்க. ஆத்தோரங்க கைஸ். சரி ஆத்தோரங்க ஹோமிஸ். ஹோமிஸ் சாப்பிடுங்க ஹோமிஸ். ஓகேங்க, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். 1 hour later. ஸோ கைஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. கிளம்பிட்டு இந்த காட்டேரி இருக்குல்லங்க, அதுலேருந்து சைடில் உள்ள ஒரு வழி போகும், அதாவது இந்த குந்தாக்கு போகிற ரோடு. அதில் வந்தீங்கன்னா ஸோ மேலே ஒரு வழி போகும், கீழே ஒரு வழி இறங்குங்க. ஸோ இந்த ரூட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்கோராக் அப்படிங்கிற ஸ்பாட் இருக்குது. அதாவது கரெக்டாக போர்டு கிட்ட நாங்கள் நின்றுருக்கோம். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போக போகிறோம். வியூ அந்த பக்கம் செம்மையாக இருக்குது. ஸோ வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, அந்த கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு போடுறேன், போகலாம். அண்ட் இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வருதுங்க. 8 கிலோமீட்டர் தானே பாய்? 5 கோட்டுக்கு அதான் 8 கரெக்டாக 8 கிலோமீட்டர் காமிக்குது. ஒரு ஊர் தான் சொல்லி நான் யூடியூப்லாம் பார்க்கும்போது ஒரு ஊர் மாதிரி தான் தெரியுது. ஸோ 8 கிலோமீட்டர் போயிட்டு உங்களுக்கு பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன், பாருங்கள். கைஸ் இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. அதாவது அந்த எக்கோராக்கு மேலே ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து நடக்கணும். இந்த ரூட்டில் தான் நடக்கணும். அங்கேருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு போகும்போது காமிக்கிறேன், வரும்போது காமிக்க முடியல. அந்த ஊருக்காரங்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்ததுனால காமிக்க முடியல. கண்டிப்பாக காமிக்கிறேன் போகும்போது. இந்த படம் குப்பையாட்டம் இருக்குது பாருங்க. ஸோ கைஸ் அந்த எக்கோராக்கு வந்துருக்காங்க. அதாவது நிறைய பேர் வராங்க போல். அந்த டிஎஸ்டிக்குள்ளே நுழைஞ்சாலே வந்து அந்த டிஎஸ்டியோட வழி கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. பார்த்து வாங்க.
ஸோ அதனால அந்த வழியை நோக்கியே வந்தாலே நமக்கு தெரிஞ்சிருதுங்க இந்த வழி தான் போகணும் அப்படின்ட்டு. ரைட் லெஃப்ட் இருந்துச்சு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மேலே. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் வரணும், பார்த்து வாங்க. ஏறுறது ஏறிடலாம், இறங்குறது ரொம்ப சிரமம். கிட்டத்தட்ட வந்துட்டோங்க, கிட்டத்தட்ட வந்துட்டோம். அப்பா ஏசுங்க ஏறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க. ஊர் செம்ம ஒர்த்துங்க. இந்த இடத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து, வேற லெவல் என்ஜாய் பண்ணலாங்க. ஃபுல்லாக டீயஸ்ட் தான் இருக்குது, ஆனால் அதுவே ஒரு வைபாக இருக்குதுங்க. ஊட்டிக்குள்ளே இந்த மாதிரி பிளேஸ் இருக்குன்னு சொல்லி இப்போ தான் தெரியும். நிறைய இந்த மாதிரி ஹிடன் ஸ்பாட்டுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போர் அடிச்சு போச்சியா போய். அதாவது ஊட்டியில், அதாவது இப்போது ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், நீலகிரிஸ் ஹிடன் ஸ்பாட்ஸ்னு சொல்லி. என்னால் நீலகிரிஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிடன் ஸ்பாட்டெல்லாம் நான் வந்து அதாவது ஊட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்னா உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன், அந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுவேன். दो किलोमीटर भैया. அதான்டா ஒரிஜினல் கைஸ். ஃபைனலி வந்தாச்சுங்க, பிளேஸ் காமிக்கிட்டா. ஸோ கைஸ் வேற லெவலுங்க. ஆனால் இது மெயின் இடம் இல்லைங்க. மெயின் இடம் இருக்குன்னா தெரிகிறதா அங்கே, அதுதான் மெயின் ஸ்பாட்டு. பட் நாங்கள் வந்து டைம் ஆயிடுச்சு, இப்போவே டைம் 5 ஆச்சுங்க. ஸோ சீக்கிரம் இருட்டுறதுக்குள்ளே இறங்கிடணும்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து சரி அந்த பக்கம் போனால் இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு, அதான் இங்கேருந்தே பார்த்துட்டு அப்படியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோங்க. இப்போ நிறைய இடத்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா ஃப்ரண்ட் வியூவில் காமிக்கிறேன். கைஸ் இப்போ வந்திருக்க இடத்தோட பேர் எக்கோராக், சரிங்களா? அதுதாங்க அது. அதாவது கீழே இருக்கும்போது சில ஆளுங்க சொன்னாங்க என்னதுன்னா, காலையில் தாங்க வரணும், அப்போ தான் வந்து இந்த சைடு ஃபுல்லாக மேகமூட்டம் மூடி இருக்கும், சூரியன் வந்து அப்படி வர மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும், நீங்கள் இந்த டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்களை சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து டைம் ஆயிடுச்சுங்க அங்கே போயிட்டு வரத்துக்கு. ஸோ அதுதான் எக்கோராக்குங்க. அப்படியே வந்தோம்னா இது பில்லூர் டேமோட தண்ணி, ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன், செம்மனோட கலந்துருக்குது அது, தண்ணி இல்லைங்க அவ்வளோக்கு அதில். ஸோ பில்லூர் டேம் இந்த பக்கம் ஊருங்க, அதாவது அதான் மேட்டுப்பாளையம், அதுக்கப்புறம் அப்படியே காரமடை அந்த மாதிரிலாம் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் தரமான ஸ்பாட்டுங்க. அடுத்த நெக்ஸ்ட் இங்கே பார்க்கலாங்க, பக்காசுரன் மலை இன்னொரு டைம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், அது இதோட சூப்பராக இருக்கும் கைஸ். அதான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிற மாதிரி அந்த பக்காசுரன் மலைங்கிறது குன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழி அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து தெரியுங்க. ஸோ அதுதான் வந்து பக்காசுரன் மலையோட வியூ பாயிண்ட்டு. இது வந்து நார்மல் இந்த மாதிரி ஆனைக்கட்டி ஹில்ஸு அப்படி தெரிகிறதுங்க. வேறு லெவல் இருக்குது. வந்த ஸ்பாட்டும் எப்படி சொல்கிறது, வந்த ரூட்டும் செம வருது. இங்கே வந்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் செம்மையான ஸ்பாட்டு. ஒருத்தவங்களோட ரிவ்யூ கேட்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? அமைதியான இடம், நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. வேற என்ன இந்த ஸ்பாட்டை பற்றி? மேலே ஏறி வந்தது எக்ஸ்பீரியன்ஸ், மேலே ஏறி வந்து. ஆமாம், அது மழை காலத்தில் கொஞ்சம் வர முடியாது, வழுக்கும். இப்போ வந்து எல்லாம் மழையெல்லாம் இல்லாதனால எல்லாம் காஞ்சிருக்கு, அந்த மழை எல்லாம் இருக்கும், கல்லெல்லாம் காஞ்சிருக்கு, இல்லைன்னா வழுக்கும். ஸோ வரவங்க பார்த்துவாங்க. அடுத்தது கௌதம், எப்படி இருக்கு? குட் வைப் ப்ரோ, சத்தமாக பேசுங்க. குட் வைப் ப்ரோ, குட் வைப் ப்ரோ. நான் இங்கே கிரிஞ்சு பண்ணிருந்தோம், அந்த ஆடு அதெல்லாம் வந்து சைடில் அவங்க ஆட் பண்ணிருந்தோம். ஸோ குட் வைப் மட்டும் தானே? நீயும் தான் சேர்ந்து கிரிஞ்சு பண்ணேன், நான் மட்டுமா கூட இருக்க? நீ கொஞ்சம் பேட் வைப். போட என் தலைவர் இருக்காண்டா சுகன். அதுக்கு மேலே கைஸ் நான் வீட்டுக்கு போய் போவேனான்னு இருக்கேன். ஏன்டா? ஏவா? நிம்மதியாக இருக்கு. இன்னொன்று, நாளைக்கு மாடலு, இன்னைக்கு தேதி எவ்வளோ? என்ன மாடலு? 2009 மாடல், 21ங்க, சரிங்களா? நாளைக்கு 22 மண்டே. நாளைக்கு மாடல் வச்சுட்டு சில் ப்ரோ. குரூப்ல மெசேஜ் போட்டிருக்காங்க என்னன்ட்டு, வாங்கடா நாளைக்கு வந்துருங்கடா, இதுக்கு என்னது மிஸ் ஆயிடாதீங்க, எல்லாரும் மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நான் கத்திட்டு இருக்கோம். நாங்கள் இதை வைப் பண்ணிட்டு இருக்கோங்க. நாளைக்கு போய் காலேஜ் வேறு எந்திரிச்சிருவோமா? மதியானம் எக்ஸாமு, மதியானம் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, குரூப்ல இனிமேல் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, முடிச்சிட்டோம், கிளம்பியாச்சு.
முடிஞ்சால் அவங்களுக்கு போகிற வழியை உங்களுக்கு காமிக்கிறேன். போகிற வழி எதுவும் இருக்காது, அதனால தான் என்ன பண்ணேன், ஸ்ட்ரைட்டாக வரது காமிக்கல. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்தேன். ஏன்னா வர வழி காமிச்சா போர்டு போயிடும், நீங்கள் திட்டுவீங்க கமெண்ட்ஸில் பின்ன. ஸோ அதனால் எடுக்கலைங்க. அடுத்தது என்ன, வேறு ஒன்றும் பிளான் இல்லைல்ல, நேராக வீட்டுக்கு தான். வண்டி நிப்பாட்டினோம்னா டீ குடிச்சிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்புவாங்க கண்டிப்பாக. ஓகே தானேப்பா, அவ்வளோதானேப்பா. ஓகே, இன்னும் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வரும்போது மேபி அங்கே போய் காமிக்கலாங்க. நிறைய ஸ்பாட் இருக்குது, போக டைம் இல்லை. ஜஸ்ட் இன்னொரு தடவை வந்து நிறைய ஸ்பாட் அடுத்த டைம் வரும்போது அபாஸ் வந்து உங்களுக்கு வரணுமாமா. 5:30 இங்கே வரணுங்களாமா. அப்போ தான் அந்த மிஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க முடியும். அப்போ அந்த சன் வரும்போது அந்த மிஸ்ட் அப்படியே கலையுமாமா. அது இந்த ஊர் மக்கள் இங்கே சொல்கிறாங்க. பார்க்கலாம், இன்னொரு தடவை ஜஸ்ட்டு டைம் கொடுத்தா வர்றோம். மார்னிங்கே வந்துடும் 5:30. ஊர் மக்கள் ரிவ்யூ எடுக்கலாம் வாங்க, நீங்களும் வாங்க. இங்கே கரெக்டாக ஒரு 600 மீட்டர் தான் இங்கே வரக்கு, அந்த ஊரில் இருந்து உள்ளே வரக்கு. அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு ரிவ்யூ எடுக்கலாம். ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 காமன் நேரம் நடக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஆனால் வர வழியில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி தான் ஏறி இறங்கணும். நல்லா இருக்குது, வர்த்தான பிளேஸ். வர்காலா கப்சி வாகமானுக்கு அப்புறம் நல்ல ஒரு வர்த்தான பிளேஸ். வாகமான்னு நாங்கள் அவ்வளோக்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நம்ம ஜீப் ரைட் மட்டும் தான் போனோம். அது வந்து காலேஜ்லேருந்து போனதுனால பண்ணோம். இதுவே நம்ம தனியாக இன்னொரு நாள் போகலாம் கைஸ். நம்மள இந்த கேங்கே வந்து தனியாக இன்னொரு நாள் பைக் ரைடாக போகலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த நைட் எக்ஸ்ப்ளோரிங் வித் சோலோவா அண்டு ரிச்சுவல் நான் பண்ணுவாங்க சோலோவா. ஸோ ஓகேங்க, இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்பரை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணி நான் போகிற வீடியோஸ் உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் டாண்ட் வந்துடும். அண்டு வேற என்ன, அவ்வளோதானே. பாய் சொல்லி நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். கௌதம் பாய் சொல்றா. பாய் ப்ரோ. அண்ட் சாரி, பாய் ஹோமிஸ் கைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமா ஹோமிஸ்ன்னு உங்களுக்கு பேர் மாத்திடுறேன். ஸ்டார்டிங்ல ஹோமிஸ்ன்னு சொல்றேன், ஆனா போக போக கைஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமா ஹோமிஸ்ன்னு மாத்திடுறேன். ஓகே ஹோமிஸ். ஸோ எல்லா புகழும் இறைவனுக்கு. கைஸ் இதுதாங்க, அதாவது வாய் திறக்கிறேன் ரெண்டுக்குள்ள இப்படி வந்தோம்னா இதுக்குள்ள தாங்க கைஸ் அது அதோட வழி. ஏங்க காமிக்கிறேங்க. கரெக்டாக இந்த மாதிரி இந்த டிவிஷன் ஆஃபீஸ்ன்னு சொல்லி இந்த ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தாங்க போகணும். இதுக்குள்ளே போனோம்னா அந்த வழி வரும். மெயின் ரோடு வந்து இதுதாங்க. இது எங்கே புது ரோடுன்னு தெரில, ஆனால் இந்த சைடு ஒரு வழி வரும். இந்த சைடு தான் நாங்கள் வந்தோம். ஸோ அந்த வழி தான் வந்துட்டு இதுதான் நல்லா இருக்குது. ஸோ பார்க் சைடு எஸ்டேட் அப்படின்னு சொல்லி டிவிஷன் போட்டிருக்கோம். ஸோ இந்த போர்டுக்கு அப்படியே லெஃப்ட்டில் உள்ள நடந்து போய் லெஃப்ட் எடுத்தோம்னா அந்த வழி வரும். இந்த வழி தாங்க, இந்த வழி தான் இதுக்கு வர்றது. எங்கள் குன்னூர்லேருந்து வர வழி இதுதான். இங்கே வண்டி இங்கே பார்க் பண்ணியாச்சுங்க. பார்க் பண்ணிட்டு தான் இங்கே நடந்து போனது. ஸோ பாருங்கள்.